தமிழ்நாட்டினுடைய ஞான மரபுல உபநிடதங்கள் சொல்கிற ஒரு புகழ்பெற்ற உத்திஷ்ட ஜாக்கிரத என்ற உபநிடத கருத்துக்களை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எழுமின் விழுமின் அரைஸ் அவேக் என்று குறிப்பிட்டார். இந்த இரண்டு வார்த்தைகள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆன்ம விடுதலைக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அதையே எழுமின் விழுமின் என்று சொல்லும் போது அது இந்த தேசத்தின் இந்து தர்மத்தின் விடுதலைக்கான வார்த்தைகளாகத்தான் அவர் 19ஆம் நூற்றாண்டில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். 20ஆம் நூற்றாண்டிலையும் அந்த வார்த்தைகள் தொடர்ந்தன. இன்றைக்கும் கோயம்புத்தூர்ல அரைஸ் அவேக் அசெப்ட் என்கிற முழக்கத்தோடு ஒரு அறிவு திருவிழா ஒன்று நடைபெற இருக்கிறது. அதே அரைஸ் அவேக் தான், கூட அசெப்ட் சேர்ந்திருக்கு, ஒரு வேல்யூ அடிஷன். இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய இரண்டாம் விடுதலைக்காக, நமது தர்மத்தை பற்றிய ஒரு உள்முக பார்வைக்காக, இந்த நாட்டினுடைய அறிவுஜீவிகள் எல்லாம் தேசியத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு கான்க்ளேவ் வரக்கூடிய நவம்பர் 30, டிசம்பர் 1 தேதிகளில் கோயம்புத்தூர்ல மடிஷால நடைபெற இருக்கிறது. இது என்ன கான்டெக்ஸ்ட் அதை தெரிந்து, குறிப்பா இந்தியா விடுதலை பெற்ற பிறகு கடந்த 75 ஆண்டு காலத்தில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி இடதுசாரி அறிவுஜீவித்தனம் தான் அந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு சிந்தனா முறையாக இன்னைக்கு அது பல இடங்களையும் அதை நாம் பார்க்கிறோம். நான் கூட சொல்லுவேன், லெப்ட் இஸ் ரைட், அதாவது இடதுசாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் சரி, ரைட்னா சரி. அப்படிதான் இந்த நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் இன்டெலக்சுவலிசம் இருக்கிறது என்று நான் சொல்வேன். லெப்ட் இஸ் ரைட் அண்ட் ஆப்வியஸ்லி ரைட் இஸ் லெப்ட். வலதுசாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை யாரும் கவனிப்பதிய சிந்தனை உள்ள ஒரு இளைஞர் கூட்டத்தை அப்படித்தான் வர வேண்டும் என்று பல எதிர் சக்திகள் உருவாக்குகிறார்கள். குழம்பி போய் படுத்துக் கொண்ட மனநிலை. இதற்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 2 நாள் திருவிழாவை நீங்க தினசரி அட்டன் பண்ணணும். 2 நாளுமே நீங்க அட்டன் பண்ணணும், அதை முழுமையாக பங்கெடுத்துக் கொள்ளணும். மிகச்சிறந்த பேச்சாளர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படிங்கிற அமைப்பு இதை நடத்துறாங்க. இவருடைய பேச்சாளர்கள் என்று சொல்லக்கூடாது, கருத்தாளர்கள். இந்த கருத்தாளர்கள் இதில் கலந்து கொண்டு அவர்கள் எடுத்து வைக்கும் கருத்து என்பது அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டு இந்த தேசம் எந்த திசை வழியில் செல்ல வேண்டும், எந்த சித்தாந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற தெளிவை நமக்கு உருவாக்கும். வருகிற நவம்பர் 30ஆம் தேதி நான் இங்க இருப்பேன். உங்கள் வருகையை அவரோடு எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.